ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி மாதம் 12ஆம் நாள் டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை துவாதசி திதி இரவு 9 மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குங்க. பிறகு அனுஷ நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷம், கூட்டு தொழிலில் முதலீடுகள் புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. சரிங்களா? கூட்டு தொழில் முதலீடுகள் இன்னைக்கு பண்ணுவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகள், நீங்க வேலை பார்க்குற இடத்துல கூடுதலாக சில புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தாராளமா அதை ஏற்றுக்கோங்க. அதில் மிக மிக சிறப்பாக எல்லா வேலைக்கும் எல்லாம் பண்ணுவீங்க. கூட்டு தொழில் பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகள் எல்லாமே பண்ணுங்க. பிசினஸ் வேற லெவல்ல மாறப்போகுது. உங்களுக்கு நல்ல நல்ல விஷயமா எல்லாமே வரப்போகுது. ரிஷபம், தொழில் வியாபாரம் சார்ந்த கடன்கள், எதிரிகளால் தொல்லை. சரிங்களா? தொழில் வியாபாரம் சார்ந்த கடன்கள் இருக்கின்றது. அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதனால கவனமா நடந்துக்கோங்க. மிதுனம், குலதெய்வ வழிபாடு, தொழில் வியாபாரம் சார்ந்த வேலைகள். சரிங்களா? குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. தொழில் வியாபாரம் சார்ந்த வேலைகள். சரிங்களா? தொழில் வியாபாரம் சார்ந்த அதுல அது சம்பந்தமா ஒருத்தங்களை பார்த்து பேசுறது போவீங்க. அந்த தொழில முதலீடுகள் பண்றதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்ட்டு அந்த விஷயத்தை பிளான் பண்ணுவீங்க. அப்போ அது சார்ந்த வேலைகள். சரிங்களா? கடகம், தொழிலுக்காக வாகனம் வாங்கும் முயற்சி, வியாபாரம் முன்னேற்றம். பிசினஸ்க்காக ஒரு வாகனம், இதை போய் டெலிவரி பண்றதுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு புக் பண்ணி அப்புறம் டெலிவரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நம்மளே ஒரு வண்டி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அவங்க புக் பண்ண உடனே அவங்களோட கையில் கிடைச்சா கரெக்டா தானே இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவசரப்படுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்கும் முயற்சியில் இறங்குவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று முன்னேற்றம், அதாவது லாபம் உங்களை தேடி வரும். வருமானம் உண்டு கடகத்திற்கு. சிம்மம், புதிய முயற்சிகள், புதிய வேலை வாய்ப்புகள். சரிங்களா? புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. பிசினஸ் பண்றவங்க அதுல என்னென்ன பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் எப்படி பண்ணலாம் அப்படி புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று புதிய வேலை வாய்ப்புகள் சேரும். கன்னி, பழைய கடன் வசூலாகும், திடீர் பிரச்சனைகள். சரிங்களா? பழைய கடன்கள் இருக்கு இல்லையா, யார்ட்ட கொடுத்துருப்போம், அந்த கடன் என்னைக்கு நமக்கு ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன குழப்பத்தோட இருந்துருப்பீங்க. அந்த பழைய கடன் வசூலாகும். ஆனா நீங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க கூட பேசிட்டே இருக்கணும். அப்படி பேசினாதான் பழைய கடன் வசூலாகும். அதே டைம் பார்த்தீங்கன்னா திடீர் பிரச்சனைகள், தேவையில்லாத ஒரு பிரச்சனை சேரும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல. அதனால கவனமா இருந்துவோங்க. துலாம், வேலைகளில் சுறுசுறுப்பு, வாழ்க்கை துணையால் நன்மைங்க. சரிங்களா? வேலைகள்ல சுறுசுறுப்பா ரொம்ப அழகா எல்லா வேலைகளும் பார்த்துருவீங்க. கொடுத்த டயத்துக்குள்ள இன்னைக்கு முடிச்சிடும், அதை எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. உங்களோட மனசறிஞ்சு ரொம்ப மனசுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு நடத்துக்குவாங்க. விருச்சிகம், திடீர் பயணங்கள், கடன் வாங்கும் முயற்சிகள். சரிங்களா? திடீர்னு ஒரு பயணம், ஒரு பிசினஸ் சம்பந்தமா பேசுறதுக்கு வாங்கன்னு சொல்லி டக்குன்னு உடனே கூப்பிடுவாங்க, உடனே கூட நீங்க கிளம்பிடுவீங்க. இதுதான் திடீர் பயணங்கள் இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு விசேஷம் வச்சுக்கோங்களேன், அதுக்காக டக்குன்னு கிளம்புவீங்க. இன்று கடன் வாங்கும் முயற்சி, தொழில் சம்பந்தமாக ஒரு கடன் வாங்கும் முயற்சியில் இறங்குவீங்க. தனுசு, பூர்வீகம் சார்ந்த லாபம், விரயங்கள். சரிங்களா? பூர்வீகம் தொடர்பான லாபங்கள் இருக்குங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவோ இல்ல பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாகம் சேருமா அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இன்னைக்கு பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க செலவுகள் பண்றதுல பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமா இருக்கு. அதனால செலவுகள் பண்ணும்போது கவனமா எது வேணும் எது வேணாங்கிறத கரெக்டா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்க. மகரம், வாழ்க்கை துணையால் உதவிகள், தொழிலில் வெற்றிங்க. சரிங்களா? வாழ்க்கை துணைவர் இவங்களால உதவிகள் உங்களை தேடி வரும். என்று உங்களுக்கு சப்போர்ட்டா பக்க பலமா நிற்பாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வெற்றி, நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரிதாங்க. சரிங்களா? வியாபாரம் பண்ணாலும் சரிதான், இல்ல பெரிய லெவலில் பிசினஸ் பண்ணாலும் சரிதான், அந்த தொழில் வெற்றிகள், வருமானம் உங்களை தேடி வரும். கும்பம், இளைய சகோதரர்கள் நன்மைகள், வேலைகளில் திறமை வெளிப்படும். புரியுதுங்களா? உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதை விட என்னன்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இன்று உங்களுடைய திறமை வெளிப்படும், அனைவரும் பாராட்டுவார்கள் கும்பராசிக்காரங்களை. மீனம், எதிர்பாராத வருமானம், தொழில் தொடர்பான பிரச்சனைகள். சரிங்களா? எதிர்பாராத வருமானம் இருக்கின்றது. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கின்றது. அதனால எல்லாத்தையுமே கவனமா நீங்க அணுகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக சிறப்பு. இன்று ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. எந்த வேலை பார்த்தாலும் சரிதான், நிதானமா இருந்துக்கோங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.